சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும், அல்லது தோன்றாது. விருச்சிக ராசி குரு பெயர்ச்சி பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராப வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50க்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சியால மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்ச குருவாக பெயர்ச்சி ஆகிறதுனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய யோக பலன்கள் என்ன, நற்பலன்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்கள், ஜோதிட தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, குரு பகவான் நவகிரகத்தில் குரு பகவான் மட்டும்தான் முழு சுவர், முழு பாவி சனி அப்படின்னா அதுக்கு நேர் எதிராக முழு சுவர்னா குரு பகவான் தான். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உச்சமாகுவார். ஒரு ராசியை கிடக்க ஒரு வருஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உச்ச ராசியில் சஞ்சரிக்க போகிறார். இந்த உச்ச ராசியில் சஞ்சரிக்கிறதுனால உலகத்துக்கு பெரிய நன்மை தான். குரு பகவான் எப்போவுமே நீதி நேர்மை, அதே போல் பார்த்தீங்கன்னா கௌரவம், இந்த மாதிரி போலித்தனமான வாழ்க்கையெல்லாம் ஒழிச்சு இயற்கையை விரும்பக்கூடியவர். அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா போலிகள்லாம் அழிந்து உண்மையான நேர்மையானவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் குரு பகவான் உச்சமடைகிறதுனால. இந்த பராபவ வருடத்துடைய ராஜாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தான். அதனால குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த காலம் இந்த காலம். அப்போ பார்த்தீங்கன்னா குருவுடைய குரு திசை நடப்பவர்கள், குரு ஆதிக்கம் பெற்று பிறந்தவர்கள், குருவுடைய நம்பர் நியூமராலஜி படி 3, 6, 3, அதே போல் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் வரக்கூடிய எந்த நம்பராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி, 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி, இந்த மாதிரி குருவுடைய ஆதிக்கம் நிறைந்து பிறந்தவர்களுக்கெல்லாம் யோகமான காலம் இந்த காலம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஜாதகத்தில் குரு பகவான் தான் வழிகாட்டியை சொல்லக்கூடியவர். குரு சிறப்பாக அமைந்தால் தான் அவருக்கு சிறந்த வழிகாட்டி அமையும். எதை எங்கே எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிகாட்டியை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். ஒருவருக்கு தனம், பொன்பொருள் சேர்க்கை, அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு வரக்கூடிய பொருளாதாரம், அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம்னா பணம், தங்கம், இந்த மாதிரி அவர்களுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு புத்திரகாரகன், குழந்தை எத்தனை குழந்தை இருக்கும், குழந்தை நல்ல குழந்தையா இருக்குமா, இந்த குழந்தை தந்தைக்கு செய்யக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் செய்யுமா, இந்த குழந்தையால பெற்றோர்களுக்கு பெயர் புகழ் கிடைக்குமா, இல்லை அசிங்க அவமானம் கிடைக்குமா, இது எல்லாமே சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். அப்போ பார்த்தீங்கன்னா பக்தி, ஒருவருடைய பக்தி, கடவுள் மேலே ஏற்படக்கூடிய பக்தியை சொல்லக்கூடிய கிரகம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம், காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். பக்தியை செலுத்தி அதால் முக்தியை அடையக்கூடிய வழியையும் சொல்லக்கூடியவர் குரு தான். ஏன்னா 12ஆம் இடம் முக்தி. அப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் மிகவும் முக்கியமான ஒருத்தர். அதாவது நாடி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா குருவை தான் லக்னாதிபதியாகவே எடுத்து பலன் சொல்லுவாங்க. அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சிக்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவர் எத்தனாம் இடத்துக்கு அதிபதினா 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும், அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம், புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கும் 5க்கும் உடையவர் குரு பகவான். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ரொம்ப முக்கியமான கிரகம். அதில் பார்த்தீங்கன்னா யோக கிரகம் பொருளாதாரத்தில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 2க்கும் 5க்கும் உடைய குரு பகவான் உங்கள் ராசி கடந்த ஒரு வருஷமாகவே 8ஆம் இடத்துல சஞ்சரித்தார். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். 8இல் வாடி பட்டமிழந்தான்கிறார் புலிப்பாணி. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார நஷ்டம், எதை எடுத்தாலும் நஷ்டம், தோல்வி, அவமானம், இந்த மாதிரி ஏமாற்றப்படக்கூடிய அமைப்பு, அவமானப்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அமைப்பில் தான் ஒரு வருஷமாக விருச்சிக ராசிகர்கள் இந்த கெடுபலனை அனுபவிச்சாங்க. இப்போ 9ஆம் இடத்துக்கு வராரு, பாக்கியஸ்தானத்தை வராரு. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு, அதிர்ஷ்ட குரு. மற்ற ராசிகளுக்கெல்லாம் 9ஆம் இடத்து குரு எப்படி இருக்கோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். அதிர்ஷ்டத்தை பெருமளவு செய்ய போகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 2, 9, 2ஆம் இடம் வருமானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். இந்த 2, 9 தான் எப்பெல்லாம் சம்பந்தப்படுது, அவங்களுக்கு எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத நன்மை ஏற்படும். ரேஸ், லாட்ரி, இந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது உங்களுக்கு வரவே வராதுன்னு நினைச்ச பணம்லாம் சேரும்.
சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான வெளிநாட்டுக்கு தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே கை கொடுக்கும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள், திருமணம், காதுகுத்து, வீடு கிரக பிரவேசம், வீடு வாசல் கால் வைக்கிறது, அதே மாதிரி வீடு மனை கொள்றது, வீடு புதுசாக கட்டக்கூடிய யோகம், இந்த மாதிரியான திருமணம், குழந்தை பிறப்பு, குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தோ அல்லது திருமணம் செய்தோ, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அதிக அளவு ஏற்படும். அஞ்சாம் அதிபதி 9ல் செஞ்சிருக்கிறார், உச்சமாக செஞ்சிருக்கிறார். அது மிகப்பெரிய நன்மை. 1, 5, 9 இதெல்லாம் திரிகோண ஸ்தானம், லக்ஷ்மி ஸ்தானம். எந்த எஃபெக்டும் போடாமல் நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஸ்தானம், அதிக அளவு நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானம். 5, 9 மிஞ்சும் பொருள் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 5ஆம் அதிபதி 9ல் உச்சமாக சஞ்சரிக்கிறார் அப்படிங்கும் பொழுது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பெரிய அதிர்ஷ்டம் இருக்கிறது. இந்த குரு பயிற்சி முடியறதுக்குள்ள விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஒரு லாட்ரிலையோ அல்லது கேம்லிங் இந்த மாதிரி குறுக்கு வழி அல்லது ஒரு கடின உழைப்பு இல்லாத ஒரு பெரிய தனம் சேரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால. 5ஆம் இடத்ததிபதி 9ல் இருக்கார் அப்படின்னா குழந்தை பிறப்பு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், திருமணம் கை கொடுக்கும், காதல் ஏற்படும், காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும், பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை சேரும், பதவி பொறுப்பு கிடைக்கும், நீங்க இருக்கிற இடத்தை அனுசரித்து பதவி பொறுப்பு எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் வயதானவர்களால் நன்மைகள் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான பெருமளவு நன்மை ஏற்படுத்தக்கூடிய ராசியில விருச்சிக ராசி ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா குரு எங்கே இருக்காரோ அங்கேருந்து 5ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை பார்வையிடுவார் குரு பகவான். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அந்த இடம் சுபித்துவம் அடைகிறது, அந்த இடம் நன்மை அடைகிறதுன்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா கடக ராசியிலிருந்து குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு 5வது பார்வையாக. அப்போ ராசியவே பார்க்குறார் அப்படின்னா ஆரோக்கியம் மேம்படும், மனநிலை சிறப்பாக இருக்கும், சிந்தனை செயல்திறன் மிக சிறப்பாக இருக்கும். அதாவது இது வரைக்கும் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்ததெல்லாம் மாறி ஆரோக்கியம் தானாகவே கிடைக்கும், எந்த ஹாஸ்பிட்டலும் போக தேவையில்லை. அந்த மாதிரியான நல்ல பலன்கள் அதிக அளவில் ஏற்படும். ராசியை குரு பார்க்குறாருன்னா ஒரு தேஜஸ் ஏற்படும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு லுக்கு ஏற்படும். இப்போ அந்த பணக்கார லுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நடை, உடை, பாவனை இதெல்லாம் மாறும் உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால. அப்போ ஒரு ராஜ நடை போடக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 7வது பார்வை தான் முழு பார்வை. அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் மிகப்பெரிய நன்மை செய்யும். அதாவது வெற்றி ஸ்தானம் 3ஆம் இடம். நம்ம எடுக்கக்கூடிய முதல் முயற்சி எல்லாம் 3ஆம் இடம். எடுத்த முயற்சி அனைத்தும் பரிபூர்ணமாக தடை இல்லாமல் வெற்றி கொடுக்கும், எந்த முயற்சியாக இருந்தாலும். இளைய சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கும், புதிய ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். கீர்த்தி, உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய குரு பயிற்சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையே பார்க்குறார். 5ல் சனி இருக்கார், அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்க்குறார், தன்னுடைய வீட்டையே பார்க்குறார். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத தனலாபம், அந்த மாதிரியான மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு சேர்க்கும் இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். ஆக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம். அதாவது காக்கா உட்கார பணம் விழுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஒண்ணுமே செய்யலனாலும் உங்களை அதிர்ஷ்டம் தேடி உங்களுக்கு நன்மைகளை செய்யும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு பெரிய அளவு துணை புரியும். ஏன்னா 5, 9 மிஞ்சும் பொருள் தரும். 5ஆம் அதிபதி 9ல் இருக்காரு. அந்த 9ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையே பார்க்கிறார். அதோட தனஸ்தானத்தை, உங்க ராசிக்கு தனஸ்தானத்தை அதிபதி 2, 9 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ பொருளாதார சம்பந்தமான பெரிய உயர்ச்சி. ஆக பொருளாதார சம்பந்தமான பெரிய உயர்ச்சியை சந்திக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். வீட்டிலே அனைத்து விதமான சுபகாரியங்களும் கைகூடி வரும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம், வீடு, இந்த மாதிரி அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, வீட்டில் வயதானவர்களால் நன்மை, பதவி, பொறுப்பு, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் கிடைக்கக்கூடிய குரு பயிற்சியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கிறது. தசாபுத்தி உங்களுக்கு வலுவாக இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். தசாபுத்தி உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா கூட அந்த தசாபத்தியுடைய கெடுபலன்கள் நடக்காமல் இருக்கக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.